ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. வானதிக்காக நம்மளுடைய பாண்டியன் எல்லா விஷயங்களுமே பண்ணுறாங்க. ஆனால் வானதி தான் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வானதியை ஊருக்கு போகிறதுக்காக டிக்கெட்டுமே புக் பண்ணியிருக்காங்க. வானதி இது விஷயமா அவங்களோட வீட்டில் பேசுகிறாங்க. இந்த மாதிரி புக் பண்ணியிருக்கான் டிக்கெட் எனக்காக. அதனால நாங்கள் பாண்டியன் கூட போலான்னு இருக்கேன், சேர அண்ணாவுடைய நிச்சயதார்த்துக்குன்றாங்க. நீ எதுக்காக போற, அதெல்லாம் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்குமா இப்படி பண்ணிட்டு இருக்கன்றாங்க. நான் போய் தானமா ஆகணும்ன்றாங்க. இங்க பாரு சொல்றேன் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ எல்லாம் போகாத அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வானதி. ஆனா வானதி ரொம்ப ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. இங்க பாருமா, நல்லா போயே திரும்ப சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டலாம், நீ என்ன இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாதுன்றாங்க. சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்றாங்க. வானதி, நான் இவ்வளோ சொல்றேன், எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டியா நீன்றாங்க. நான் காது கொடுத்து கேட்குறேம்மா, ஆனால் இப்போ நான் அந்த இதுக்கு போகணுன்றாங்க. எதுக்கடியும் அவ்வளோ தொலைவு போகிறேன், கல்யாணம் வச்சா இங்கே பார்த்துக்கலாம் சரியான்றாங்க. அம்மா, கல்யாணம் வச்சா நீ பார்த்துக்கோ சரியான்றாங்க. நான் அங்கே தான் போவேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்காங்க. அவங்களுடைய அப்பா அண்ணன்லாம் வானதியை கண்டிச்சுட்டு இருக்காங்க. வானதி, வீட்டில் பெரியவங்க சொல்றது என்னைக்கும் கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அண்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ கத்துனா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுன்றாங்க. நீ கத்துன உடனே நான் பயந்துடணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யார் என்னதான் சொன்னாலும் சரி, நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன்றாங்க. கண்டிப்பா நான் அங்கே போயே தீருவேன், அது உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. வானதி இப்படி பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே சங்கட்டமாக இருக்குது. அதுக்கடுத்து என்னங்க இவ்வளோ பிடிவாதமாக இருக்கான்றாங்க. என்ன பண்ணுறது, உன் பொண்ணு இவ்வளோ பிடிவாதமாக இருக்கும்போது நம்ம எதுவும் பண்ணவே முடியாதுன்றாங்க. போயிட்டு போட்டு விடுன்றாங்க. என்னங்க போக சொல்கிறீங்களான்றாங்க. பின்ன வேற என்ன பண்ண சொல்கிறேன்றாங்க. இவ்வளோ பிடிவாதமாக இருக்காளேன்றாங்க. இவ்வளோ மட்டும் அனுப்பாத இருந்தால் உன் பொண்ணு அப்படியே போகாத இருந்துருவா பாரு அப்படின்ற மாதிரி மாறி மாறி ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. அதோட இந்த ப்ரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.